ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்த உளுத்தம் பருப்பில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து சுவைக்கு ஏற்ற உப்பு சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 2-3 வெங்காயம், ஒரு 10-15 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மீட் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு மேலே கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் மசாலா ஐட்டம்ஸ் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு போட்ட உடனே இந்த மாதிரி அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றி இதை நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம். இது எந்த அளவுக்கு வந்து கொதிக்கணும்னா நல்லா வந்து நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்புலேருந்து எண்ணெய் இந்த மாதிரி தெளிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். அப்போ சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் உப்பு உளுத்தம் பருப்புலையும் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நம்ம மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வேக வைக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப ஸ்பீடாக எரியறதுனால பொறுமையாக வந்து அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி மசாலா ஃபுல்லாக எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்து அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். தண்ணி ஊற்றின அப்புறம் தேவைப்படுமா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த உளுத்தம் பருப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து கையில் இப்படி எடுத்துக்கிட்டு குழம்பு கொதிக்க ஆரம்பித்து ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இந்த குழம்புல போடுங்க. குழம்பு நல்லா கொதிக்கும் போது தான் போடணும். பாருங்கள், உளுத்தம் பருப்பு வந்து நம்ம நல்லா உப்பு வச்சு அரைக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா வந்து பொங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கையில் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த குழம்புல வந்து சின்ன சின்ன பீசஸாக போடணும். இப்படி பொறுமையாக போட்டுக்கலாம். குழம்பு வந்து மசாலா சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றின அப்புறமா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் சூப்பராக வந்து இந்த மாதிரி வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த உளுத்தம் பருப்பு பால்ஸ்லாம் செம்ம சூப்பராக வெந்து இந்த மாதிரி மேலே வரும். குழம்புலேருந்து எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் கரம் மசாலா கொஞ்சம் தூவி இறக்குனிங்கன்னா குழம்பு செம்ம டேஸ்டியாகவும் சூப்பராகவும் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உளுத்தம் பருப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். பொதுவாகவே உளுத்தம் பருப்பில் நிறைய டிஷ்லாம் நம்ம செய்வோம், உடம்புக்கு நல்லதுனால. இந்த மாதிரியும் ஒரு சில டைமில் செஞ்சு சாப்பிட்லாம். காய்கறி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஜஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் குழம்போட டேஸ்ட்டு. சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லா ஐட்டம்ஸ் கூட நீங்கள் சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சு நல்லா வந்து அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இதை இந்த மாதிரி நல்லா பொங்க அரைச்சி கொண்டு வந்த அப்புறமா இதில் ரவை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சர்க்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக வந்து இப்போ பெரிய கப்பில் 2 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்தால் ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்தா போதும். சர்க்கரை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் 1 கப் அளவுக்கு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காவையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெருசாக இந்த மாதிரி நம்ம கீரல் போட்டு கட் பண்ண மாதிரி தேங்காய் இதையும் ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு கரண்டியை வச்சோ இல்லை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உளுத்தம் பருப்பு அரைக்கும் போது கண்டிப்பாக கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துருக்கணுங்க. ரொம்ப அதிகமாக வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ ஏலக்காய் பவுடர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல கனமான கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் அடியில் வாழை இலையை வச்சு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த உளுத்தம் பருப்பு மிக்ஸிங்கை இதுக்குள்ளே அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 3-4 அளவுக்கு வாழை இலையை வைங்க. அப்போ தான் வந்து அடி வந்து பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இதை லைட்டாக வந்து தட்டி விட்டுக்கலாம். கையில் தட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இன்னும் ஒரு 2-3 வாழை இலை வச்சு நம்ம இதை அடுப்பு மேலே வைக்க போகிறோம். நல்லா கையில் வந்து இப்படி வாழை இலை வச்சு நல்லா அமுக்கி விட்டோம்னா அது ஒரு ஷேப்புக்கு வந்து நமக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கையில் வச்சு அமுக்கிட்டு ஒரு 4-5 இலை இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வைக்கணும். அப்போ தான் இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஐட்டம் வைக்க போகிறோம், அது அப்புறமா சொல்கிறேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ஹை ஃப்ளேமில், நல்லா கேஸில் செய்கிறீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் வந்து அடுப்பில் வந்து நல்லா அதிகமான இந்த மாதிரி நெருப்பில் ஒரு 15 நிமிஷம் இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நெருப்பெல்லாம் எடுத்து மேலே இருந்த தட்டை எடுத்துகிட்டு வாழை இலைகள் மேலே இந்த நெருப்பு வந்து வச்சிடணும்.
இதை வந்து ஒடிஷாவில் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாகவே ஈவினிங் டைமில் இதை செஞ்சுருவாங்க. 10 நிமிஷம் கழிச்சு அதை 15 நிமிஷம் நல்லா வெந்த அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நெருப்பு வச்சு அப்படியே விட்டுடுவாங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்து கட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அது நல்லா வெந்து ஃபுல்லாக செட் ஆகிருக்கும். அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒடிஷாவில் இதை பொடப்பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பொடப்பிட்டா நிறைய டிஃப்ரெண்ட்டான விதமாக இருக்குது. அதில் இது ஒரு விதம். இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். காலையில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் உடனே எடுக்கிறதா இருந்தால் ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக வெந்திருக்கும். கத்தியில் பாருங்கள் சுத்தமாக ஒட்டலை. இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இதை அப்படியே சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி நெருப்பில் வச்சு சுடும்போது இது 2 விதமாக செய்வாங்க. இன்னொன்று வந்து இப்போ இந்த நெருப்பை எடுத்துகிட்டு அதை மறுபடியும் திருப்பி போட்டு அந்த சைடில் வாழை இலையை வச்சு திருப்பிட்டு மறுபடியும் அது மேலே வந்து இந்த மாதிரி நெருப்பு வச்சு வேக வைப்பாங்க. இது 2 பக்கமும் இந்த மாதிரி கலர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. ஒரு சிலருக்கு 2 பக்கமும் இதே மாதிரி கலர் வந்தால் பிடிக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சைடு வந்து அப்படியே இருந்தால் பிடிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. இப்போ அழகாக இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியாக ஈஸியாக உளுத்தம் பருப்பில் எவ்வளோ டேஸ்டியாக ஒரு இந்த மாதிரி பன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய புது விதமான வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் உப்பு கொட்டி நல்லா இதை வந்து சூடு பண்ணலாம். தட்டு போட்டு மூடிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸை நெய் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு ப்ளஸ் குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க. அரைச்ச உளுத்தம்பருப்பு மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவில் ஏற்கனவே நாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவு. இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு மாவு எடுக்கிறோம் அப்படின்னா இதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சை அரிசியை ஊற வச்சு அந்த மாவு. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸு ப்ளஸ் 2 பிரியாணி இலை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கொஞ்சமாக நெய் ஊற்றினோம்னா அந்த ஃப்ளேவர் செம்ம சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோ வெல்லமோ உங்கள் விருப்பப்படி ஆட் பண்ணுங்கள். இதில் இனிப்புக்கு நம்ம சேர்த்துருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேருங்க. ஸ்வீட் ஐட்டம்ஸில் நீங்கள் உப்பு சேர்த்து பழக்கம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலக்காய் வந்து நல்லா நசுக்கி ஒரு 4 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நெய் தடவின ஒரு டிஃபன் கிண்ணம் இந்த மாதிரி இல்லை ஏதாவது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாவு வந்து ஃபுல்லாக இப்படி ஊற்றுங்க. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிலேயே இதை வைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இதுக்குள்ளே இப்படி ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே உப்பு சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கீழே ஒரு கிண்ணமோ இல்லை ஒரு ஸ்டாண்டோ வச்சுருங்க. அதுக்கு மேலே வந்து இந்த உளுத்தம் பருப்பு மிக்ஸிங்கை வச்சு இதுக்கு மேலே ஒரு வெயிட் போட்டு ஒரு 40 நிமிஷம் மிதமான சூடில் லாஸ்ட்டு சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே உப்பு நல்லா சூடு பண்ணியிருக்கோம். இப்போ 40 நிமிஷன்றது நீங்கள் வைக்கிற பாத்திரத்தை பொறுத்து. ஒரு வேளை சின்ன பாத்திரமாக இருந்தால் உடனே கூட ரெடி ஆகிடும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் ஒரு கத்தியை வச்சு. பாருங்கள் ஒட்டாமல் வருது. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து திருப்பி போட்டு சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வீட்டில் எல்லோரும் சாப்பிடுங்க. எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். இந்த 3 ரெசிபீஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.